இன்று நம்மோடு ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு திருப்திகரமா இருக்கு அப்படிங்கிறதுனாலவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. காலகட்டத்தில நிறைய டிவோர்ஸ் ஆகுறத நம்ம பார்க்கோம். நிறைய செலிபிரிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால அவங்களுடைய டிவோர்ஸ அறிவிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நம்ம சாதாரண மக்களுக்கே பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்குது. இதற்கான காரணம் என்ன? இதற்கான பரிகாரம் ஏதாவது இருக்குதா சார்? அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. ஒண்ணு ஈகோல வரும், இல்ல வருமானத்துல வரும். வீட்டுக்காரர் வேலை வெட்டிக்கு சம்பாதிக்கலன்னா அப்புறம் பிரச்சனை வராம என்ன செய்யும்? இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. உதாரணமா ஒரு ஜாதகம் சொல்றாருன்னா, ஒரு ஜாதகத்துல 4, 12, 7 காம்பினேஷன். 12 படுத்து தூங்குற இடம், 4 சுகஸ்தானம், 7ங்கிறது தாம்பத்திய பாவகம். அந்த ஜாதகத்துல 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி கூடி கிடக்காங்க. என்னென்னமோ அவங்களும் என்னென்னமோ சொல்லி ஒன்னும் ஒத்து போகல, 2 பேருக்கும் ஒத்து போகல. ஒரே வீட்டுக்குள்ள சண்டை போட்டே கிடக்காங்க. இந்த அம்மா டைம் வச்சுருந்தோம், அப்புறம் காலையில் வந்து சாயந்தரம் ஜோடி வச்சுமா போகும். அவர் நீ வேண்டாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்றுவார். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க நிறைய பேர்ட்ட பார்த்துருக்காங்க. அப்புறமேல கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. பார்க்கும்போது சார் இந்த மாதிரி நான் அது இருக்கா இது இருக்கா 3/4 மணி நேரம் கேட்குறேன். அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை, ஆனால் சண்டை வருது எங்களுக்குள்ள. என்னங்க உங்கள் ஜாதத்தில் நல்லா தான் இருக்குது. 4, 12, 7 சம்மந்தம் இருக்குது. கணவன் மணிக்குள்ளே தாம்பத்தியத்தில் பிரச்சனை வருதா எல்லாத்தையும் கேட்டாச்சு. அதெல்லாம் இல்லை சார், திடீர்னு சண்டை வரும், திடீர்னு பிரச்சனை வரும். வீடு வாஸ்து சரியா இருக்கா ஒவ்வொன்றா கேட்டால் வீடு டிராயிங் அனுப்புங்க, எல்லாம் பார்த்து எல்லாம் சரியா இருக்கு சார், நேரில் வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு. சரி நேரில் அது நான் சொல்கிறேன் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது சரின்ட்டு நேரில் போகிறோம். போய் அவங்க வீடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. கடைசி மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா 2 சிங்கிள் காட்டை ஒன்றா இணைச்சிருக்காங்க. சிங்கிள் பெட்ரூம்மா, சிங்கிள் காட் இருக்கு இல்லையா, 2 சிங்கிள் காட்டை ஒன்றா இணைச்சிருக்காங்க. 4ங்கிறது சுகம், 12ங்கிறது தூக்கம், 7ங்கிறது தாம்பத்தியம். இது 2 கட்டில் இருக்கு. 2 கட்டில் ஒன்றா இணைச்சு போட்டிருக்காங்க. 2 சிங்கிள் காட்டை ஒன்றா இணைச்சு பெட்டு போட்டிருக்காங்க. சார் முதல்ல அதை மாற்றுங்க சார், போங்க சார். இதான் பரிகாரமா சார்? இதான் பரிகாரம், மாற்றுங்க சார். 4ங்கிறது சுகஸ்தானம், 12ங்கிறது தூக்கம், 7ங்கிறது தாம்பத்தியம். இது இந்த இடத்துல உங்கள் ஜாதத்தில் அப்படி இருக்கு. 2 கட்டில் ஒன்றா இணைச்சிருக்கீங்க. அப்போ எப்போ சண்டை ஒரு 2 பிரிவினை சுட்டு கேட்டக்கூடியது. அதனால இந்த கட்டில் எடுத்துட்டு 2ஐயும் தூக்கி போட்டுட்டு வேற ஒரே ஜாயின்ட் இந்த நார்மலாக 2 பேர் சேர்ந்து தூங்குற மாதிரியான டபுள் பெட்டாக வாங்கி போடுங்க சார், அதுல பிரச்சனை சரியாகும் போங்க சார்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அந்த டபுள் பெட்டு வாங்கி போட்டதுக்கப்புறம் மாற்றம் வந்துச்சு. இதே நம்ம இங்கே சென்னையில் ஐடியில் இருக்காங்க. அந்த பொண்ணோட ஜாதத்தில் இதே 4, 7, 12 காம்பினேஷனு. இதில் 12ஆம் இடத்துல கேது சம்மந்தம் இருக்குது. 12ஆம் இடத்துல கேது சம்மந்தம் இருக்குது. இது கன்னி வீடாக போகுது, கன்னி டாய்ஸ் வீடு. அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரருக்கு ஒரே சண்டை, குழந்தை விட்டாகல, ஒரே சண்டை. கணவன் மனைவிக்குள்ள லவ் மேரேஜ் 2 பேருமே. இதில் 2 பேருமே வீடு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த பொண்ணோட வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியாது, பையனோட மாப்பிள்ளை வீடு அந்த அவங்க வீட்டுக்காரருடைய வீட்டுக்கும் தெரியாது. தெரியாம அவர் ஆந்திரா, அவங்க கேரளா. எப்படி 2 ஸ்டேட் சேர்ந்துருச்சு. ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு ஐடில இருக்கவங்க என்னோட ஸ்டூடெண்ட். அப்ப என்கிட்ட படிக்கிறாங்க. அவங்க இப்பெல்லாம் கிளாஸ் எடுக்க நேரம்ல அப்படி நிறுத்திட்டேன். அப்ப சார் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் சார் அப்படின்னாங்க. சரி சொல்லி வாங்கி போட்டு பார்த்து நான் அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டு அவங்க வீட்டையே சுத்தி வந்தாச்சு. ஜாதக கடத்தை வச்சு, ஜாதகத்தை கடத்தை வச்சு வீட்டையே சுத்தி வந்தாச்சு. அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார்ங்கிறாங்க. 4ங்கிறது சுகம், 12ங்கிறது தூக்கம், 7ங்கிறது தாம்பத்தியம். இங்கே போய் கேது இருக்கு. இந்த காம்பினேஷனோட வீட்டுக்குள்ள கரடி வராது. அது கன்னி வீடு, டாய்ஸ் வீடு. சார் டெடி பேர் வீட்டில் வச்சுருக்கீங்களா சார்னு. சார் 2 பேருக்குமே டெடி பேர் பிடிக்கும். முதல்ல அது எடுங்க. கருப்பு கலர்ல இருக்கானே, கருப்பு கலர்ல தான் சார் வச்சுக்க, முகத்துக்கு வெளியே போடுங்க. கேதுங்கிறது தடமா, கேதுங்கிறது கரடி. சனிக்கு எது கரடி. 2 பேருக்குமே டெடி பேர் பிடிக்குது. டெடி பேர் வேணுமா உங்களுக்கு, குழந்தை வேணுமா, அமைதியா இருக்கணுமான்னு. டெடி பேர் வேணாங்க, சந்தோஷமா இருக்கணும், அவத்துக்கு வெளியே போடுங்க. ஸோ இப்படிலாம் இருக்கு. வாஸ்து எல்லாமே காரணமாகும். ஒரு பிரிவினைங்கிறதுக்கு இது ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாமே காரணமாகும். நீங்க தென்மேற்கு மூலையில யார் வீட்டுல படிக்கட்டு இருக்கோ கண்டிப்பா அங்க சர்ஜரி உண்டு. எழுதி வச்சுக்கோங்க. யார் வீடா இருந்தாலும் சரி, தென்மேற்கு மூலையில படிக்கட்டு இருந்தா பிரச்சனை உண்டு. சனிங்கிறது படிக்கட்டுமா, அது அந்த மூலையில இருக்கக்கூடாது. நிறைய பிரிவுகளுக்கு வாஸ்துவும் ஒரு காரணம்.
இவர்கள் ஜாதகமும் ஒரு காரணம். இவர்கள் இருவரும் இணைந்து இந்த கிரகத்தோட இந்த வீதியில இந்த இடத்துல குடியிருந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டானுங்கிறது விதி. அது நம்ம ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு வேளை விதி இருந்தா, அவங்க சேர்ந்து வாழன்னு விதி இருந்தா, நம்மள மாதிரி யாராவது ஒரு ஜோசியர் சொல்லி அதை ரெக்கவரி பண்ணிடுவாங்க. இல்லைன்னா கஷ்டம். சார் நீங்க வாஸ்துன்னு சொல்லும்போது தான் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படிங்கறதே தெரியாது. ஆனா தொடர் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி வாஸ்து குறை இருக்குன்னு அவங்க ஜோதிடர் பார்க்காமலே அவங்களால அறிஞ்சிக்க முடியுமா சார் அத? ஜோதிட கட்டத்தை வச்சு சொல்லலாம்ல. ம், ம். ஜாதக கட்டத்தை வச்சு சொல்லலாம். ஜாதகம் பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? இல்ல இப்ப தொடர் பிரச்சனை வருது, அப்ப வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே சார்? லேசுக்குள்ள அது அவங்களுக்கு கெட்ட நேரம் பிடிச்சி அடிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கம்மா. கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல ஒரே வீட்டுல 10 வருஷமா வாழ்றாங்க. வீட்டை விட்டே வெளியே வராம எப்படி அவங்க சாப்பிட்டு வாழ்ந்தாங்கன்னு தெரியல. 30 மூட்டை குப்பையை வெளியே எடுத்துட்டு போயிருக்கிறாங்களா மாநகராட்சி ஊழியர்கள். வீட்டை விட்டே வெளியும் வரலையா. ஒரு நாளிதழுடைய அலுவலகம் அங்க வந்து என்னையா அது மாதிரி சுமல் வருதுன்னு கண்டுபிடிச்சு, இது ஒரு அப்பார்ட்மெண்ட் வேற, இதுல எல்லாரும் குடியிருந்துருக்கிறாங்க பாருங்க அக்கம் பக்கத்துல. சுமல் வருதுன்னு எல்லாம் சொல்லவும் பக்கத்து வீட்டுல சுமல் வருதுன்னு கீழே சொல்லியிருக்கிறாங்க. என்னையான்னு கேட்டா அப்படி 10 வருஷமா இருக்காங்க. 30 மூட்டை குப்பை எடுத்துருக்கிறாங்களா வீட்டுக்குள்ள. அப்போ அவங்களுடைய ஜாதகத்துல மைண்டு பாதிக்கப்பட்டிருக்கணும். அல்ல அந்த இடத்துல வாஸ்து குறைபாடு இருக்கணும். அவங்க 10 வருஷமா உள்ள பூட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான கிரக அமைவு அவங்க ஜாதத்துல இருக்கும். ஜாதகத்தை வச்சே நம்ம வாஸ்து குறை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருட்டறையில் மூச்சடைச்சு செத்தவர்கள் இருக்கான்னு கேட்டிருக்கோம். இருட்டு அறையில் மூச்சு திணறி இறந்தவர்கள் யார் சார்? எங்க பெரியப்பா பையன் சார் லிப்ட்ல போனார் சார். மும்பைல 15 மாடி கட்டடம் சார். லிப்ட் நின்றுச்சு சார். மூச்சு முடி செத்து போனார் சார். லிப்ட் என்ன ஆகும்? இருட்டுல லைட் ஆஃப், கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ட்ரிப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? லைட் ஆஃப் ஆயிரும். உள்ள இருட்டு இருக்கும், உள்ள இருட்டா இருக்கும். இன்னொன்று உள்ள காற்றோட்டம் குறைவா இருக்கும். அந்த லிப்டை ரெக்கவரி பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அவர் அதில் 1/2 மணி நேரத்தில் செத்து போனார். எப்படி? மூச்சு திணறி இறந்தார்கள், கூட்ட நெரிசல் சிக்கி இறந்தார்கள் சொல்றோம் இல்லையா? அந்த ஜாதகங்கள் அதெல்லாம் வரும். சந்திரன் தான் கூட்டத்துக்கான கிரகம். லக்னாதிபதியுடன் 6, 8, 12 சேர்ந்து காற்று ராசியில் அமர மூச்சு திணறி கூட்டத்தில் நெருங்கி செத்தார்கள். பார்த்துருப்பீங்கல்லம்மா. ஆமா ஆமா சார். மூச்சு திணறி இறந்தார்கள். இந்த கோவில் திருவிழா அப்பெல்லாம் கூட்ட நெரிசல் ஒருத்தர் மிதிப்பட்டு இறந்தார்கள் வருதா இல்லையா? அது அழகா சொல்லலாம். இப்ப ரோகிணிங்கிறது தேரு, ரோகிணிங்கிறது தேரு, ரோகிணிங்கிறது தேரு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? தேர் ஓட்டினாரா இல்லையா? அவர் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். சரியா? தேர் சக்கரை ஏறி செத்தாலாம் இருக்குல்ல. தேர் வடம் பிடிக்க போனாருங்க, தவறுதல உள்ள விழுந்துட்டாருங்க, இழுத்துட்டாங்க சொல்றாங்களா இல்லையா? எல்லாம் சொல்லலாம். அன்னைக்கு ஒரு ஜாதகத்துல கேட்குறோம், சார் இந்த தேர் வடம் பிடிக்கிற கயிறு உங்க வீட்டுல இருக்கா சார்? ஆமா சார், அந்த கயிறு எங்க வீட்டுல சார் இருக்கும். அந்த ரூம் முழுக்க இருக்கு சார் அந்த கயிறு அப்படிங்கிறாரு. எல்லாமே சொல்லலாம். சொல்ல முடியாத மேட்டர்லாம் இல்லை. நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவுங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? மெயினான விஷயங்களை பேசிட்டு போறோம். ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லலாம். ஆனா நமக்கு நேரம் இருக்கணும்ல. மெயின் பிரச்சனை என்னங்க? அதை செய்ய அது போங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் சரி செய்ய முடியும். ஒரு பில்டிங் எடுத்தோடனே எலக்ட்ரிக்கல் லைன் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஒரு சிலருக்குலாம் ஒண்ணுமே வராது. கரெக்டா அந்த ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ நேற்று ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கேன். ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒரு ஜாதகம் பார்த்துருக்காரு. அவர் ஐடி கம்பெனி வச்சிருக்கிறாரு. ஒரு பிரபல இசையமைப்பாளரை வச்சு கச்சேரி நடத்துவதற்கு முன்னேற்பாடு செய்து அது பிரேக் ஆகி போச்சு. அந்த இசையமைப்பாளரும் வெளிநாட்டில் கச்சேரின்னு சொல்லி போறாரு. பிரபல இசையமைப்பாளர் அவர். அதுக்கு இவர் ஆர்கனைசேஷன் பண்ணி அதில் ஒரு 2-3 பேர் பார்ட்னராக வந்து பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அது பிரேக் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அவர் நேற்று ட்ரெயினில் பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி அது பிரேக் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயினில் நின்றுக்கிட்டே அவங்க ஜாதகத்தை கொடுங்க சார், மொபைல்லே வச்சுருக்காரு. பார்த்துட்டு, சார் இந்த பரிகாரத்தை மாற்றி செய்யுங்க சார். திருப்பி அவரே வந்து உங்களுக்கு கச்சேரி பண்ணி கொடுப்பாரு. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். சனி இப்போ கோச்சாரத்தில் வைக்கிறோம், நீங்கள் கும்பராசி சதய நட்சத்திரம், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை மாற்றி சொல்லியிருக்கேன். இது அவருக்கு சரியானு இருந்திருக்கு, நம்மளும் அதை பார்க்கணும்னு இருந்திருக்கு. சில நேரங்கள் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? ஃபீவரா இருக்குமோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாரு. குறையலைன்னா என்ன பண்ணுவார்? அடுத்து பென்சிலின் போடுவார். ஒவ்வொரு ஸ்டேஜாக தானே மாற்ற முடியும். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டுக்கு போக முடியும். அது மாதிரி தான் ஜோதிடம். ஏன்னா ஜோதிடமும் பிரபஞ்சமும் பெருசு, பிரபஞ்சமும் ஜோதிடமும் பெருசு. சரியா? அதனால இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சார் இப்போ வாஸ்து குறைக்கான நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். நிறைய சொல்லியிருக்குப்பா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அப்படின்றது சொல்லியிருக்கு. கோயம்புத்தூர்ல விநாயகபுரம்ங்கிற இடத்துலமா, விநாயகபுரம்ங்கிற இடத்துல
தென்மேற்கு மூலை தான், ரைட், தென்மேற்கு மூலை குத்து வாங்குது. அந்த இடத்த அவங்க காலி பண்ணி போக விட மாட்டேங்குது. ம்ஹும். அவங்க அந்த இடத்துல அவங்க அங்கேருந்து வெளியேறி போகணும். அந்த வீடு என்ன பண்ணாலும் சரி செய்ய முடியாது. ம். இவங்க அங்கேருந்து கிளம்பணும். ம். வேற வழி இல்லை. இந்த மலை பிரதேசங்கள் எல்லாம் அந்த டேனிங்ல எல்லாம் கண்ணாடி வைப்பாங்க தெரியுமா, ரவுண்டா ஆமா, பெருசா, ஆமா, ஊட்டி ஆமா. மாதிரி, ஆமா. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று வாங்கி அந்த பில்டிங்ல வைங்க அப்படின்னு. ம். தென்மேற்கு மூலையில வைங்க சார். ம். தென்மேற்கு மூலையில ரவுண்டா அதை செவத்துல ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு வைங்க. ம். நான் அவங்க கிட்ட சொல்லலை. அவங்க அந்த வீட்டை வெளியேறக்கூடாதுங்கிற மனநிலையில இருக்காங்க. ஓஹோ. வெளியேறக்கூடாதுங்கிற மனநிலையில இருக்காங்க. ம். நீங்க அது மாதிரி செய்யுங்க சார் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அவர் அந்த கண்ணாடி எல்லாம் வாங்கி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க யாரோ ரிலேட்டிவ் யாரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று விலைக்கு வருது, ம். இது வந்து எதாவது அது கமர்ஷியல் இடம், அது ம்ஹும். இதை வந்து எதாவது இடிச்சு கடையாக கட்டி விட்டுக்கலாம். ம். இந்த பில்டிங் ஒன்று விலைக்கு வருது, ம். இந்த இடத்துல ஏதாவது கடையை கட்டி விட்டுக்கலாம், நீங்க இப்போதைக்கு அங்கே குடி போங்க, பேங்க் லோன்ல இருந்து அது வருது, ம். ஸோ நீங்க எங்க ஷிஃப்ட் ஆகி போங்கன்னு சொல்லி இந்த கண்ணாடி வச்சதுக்கப்புறம் ம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து அது பேங்க் லோன் மூலமா வந்த சொத்தை இவங்க வாங்கி அங்கே போனாங்க. ஓகே. போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. அவங்கள காலி பண்றதுக்காக அந்த கண்ணாடி வைக்க சொன்னது. ஓஹோ. அது அவங்க சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா சார்? அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்கம்மா, அதை ஆக்கிரமிச்சிடும் அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே. ம். அப்போ அங்கிருந்து தென்மேற்கு மூலையிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை இந்த மிரர்ல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ம். ஸோ அவங்களுடைய அந்த பில்டிங்ல அந்த தாக்கம் அது இருக்காது. அப்போ அதனால அந்த அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். இவங்களும் அந்த இடத்த மாற்றணுங்கிற எண்ணம் வரும். ஓகே. இடத்த மாற்றணுங்கிற எண்ணம் வரும். தினசரி பானகம் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ம். இந்த பானகம்னு சொல்லுவாங்கல்ல, பானகரம்னு சொல்லுவாங்க, ஆமா. அது சாப்பிட்டு வாங்க சார், ம். இந்த இடத்த கண்ணாடி வைங்க சார் அப்படின்னு. அப்போ வாஸ்து சரியாயிருமான்னாரு. சரியாயிரும் போங்கன்னு. அது செஞ்சுட்டு வந்து ஒரு 6 மாசத்துல அவரே ஃபோன் பண்றாரு, சார் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பேங்க் லோன்ல இருந்துச்சு, ம். நான் வாங்கிட்டேன், இப்போ அந்த வீடு சும்மா தான் கிடக்காது, என்ன செய்யலாம், இடிச்சு கடையா கட்டி வாடகை கொடுத்துருங்க சார் போங்கன்ட்டு. ம். இடிச்சு கடையா கட்டி வாடகை கொடுங்கன்னு இப்படிலாம் சொல்லியிருக்கு. அதாவது அந்த நேரத்துக்கு வந்துச்சு சொல்லிட்டேன், அவ்வளோதான். ம்.